இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இம்ப்ளிமெண்டட் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸிங் ஃபங்க்ஷன் டு கால்குலேட் ஜி ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்றது. ஜிசிடினா ஒன்றும் இல்லை, கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். அதாவது ஹெச்டிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒன்று. நமக்கு வந்து இன்புட் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து அதோட காமன் டிவைஸ் என்னன்னா தொடர்ந்து வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் உருவாக்கணும். அதுக்கு டெஃப் பண்ண கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் வந்து ஜிசிடின்னு கொடுக்குறேன். அப்புறம் பேராமீட்டர் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் வேணும். அதனால நான் ஏ கமா சி அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஜிசிடி வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்மளுக்கு வந்து 2 நம்பர் இருக்கா, அதில் ஒரு நம்பர் வச்சு இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணி கடைசியில் வந்து டிவைட் பண்ணி வர ரிமைண்டரோட திருப்பியும் 2வது நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். அதாவது ஏ கமா ஏபி இருக்கா, இப்போ வந்து ஏக்கு வந்து நம்ம பியோட வேல்யூ கொடுப்போம். அப்புறம் பிக்கு வந்து நம்ம வந்து ஏவை பியால் டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டரை வந்து நம்ம பிக்கு அசைன் பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஏக்கு வந்து பியோட வேல்யூ கொடுக்கணும். அடுத்து வந்து பிக்கு வந்து ஏவை பியால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்கும். இந்த சிம்பிளுக்கு வந்து ஏவை பியால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரை வந்து பிக்கு திரும்பி அசைன் பண்ணணும். இதையே நம்ம மாற்றி பண்ணணும். கடைசியில் ஏக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். இப்போ வந்து இதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது பி வந்து 0 வர வரைக்கும் நம்ம இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து இதை இப்படி இருந்ததுக்கு பதில் நம்ம ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ ரிமைண்டர் பி இப்படி போட்டோம்னா நம்ம ஒரே லைன்லேயே எழுதிக்கலாம். அதுக்கு இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது நம்ம வந்து வேல்யூஸை ஸ்வாப் பண்ணோம், அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு கண்டிஷன் வைல் லூப், ஒரு லூப் வச்சு பண்ண போகிறோம். இந்த லூப்பில் வந்து இப்போ வைல் லூப்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன கண்டிஷன்னா, பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது பி வந்து 0வா வர வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும். எப்போ வந்து பி வந்து 0 வருதோ அப்போ வந்து இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லூப் வந்து லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ஏவோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ வாங்கணும். ஏ ஈக்குவல் டு input enter a value நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ வாங்கிட்டோம். வேல்யூ வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஜிசிடி கால் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து இது வந்து கால் பண்ண இடத்துக்கு போயிடும். இப்போ இது வந்து கால் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார வைல் லூப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த லூப் வந்து முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதனால நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார கால் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 48 அடுத்து 60 கொடுத்தோம். சொல்யூஷன் வந்துருச்சு. இது எப்படி வந்தது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன்னா, ஏ வந்து 48, பி வந்து 16 கொடுத்துருக்கேன். அது வந்து இங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுச்சு. ஆர்குமெண்ட் வந்து கால் பண்ணி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு. பாஸ் பண்ணோடனே இந்த பேராமீட்டர் வந்து அந்த ஏக்கும் பிக்கும் 48, 16க்கு ரிசீவ் பண்ணிடுச்சு அதோட வேல்யூ. இப்போ வந்து இங்கே செக் பண்ணும். வைல் லூப்பில் வந்து பி வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். ஆமாம், பி வந்து இப்போ 60 இருக்குது, அது வந்து 0க்கு ஈக்குவல் இல்லை. அதனால் இந்த வைல் லூப் வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆனதுக்கப்புறம் ஏக்கு வந்து பியோட வேல்யூ அசைன் ஆகிடும். பிக்கு வந்து ஏ ரிமைண்டர் பி ஓட வேல்யூ அசைன் ஆகிடும். இப்போ
அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க, ஏக்கு வந்து 16 வந்துருச்சு, பிக்கு வந்து 48 வந்துருச்சு. அதாவது ஏவை வந்து பியால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 48 அப்படின்னு வந்துருக்கு. ரிமைண்டர் 48 வந்துருக்கு. திரும்பி அதை வந்து திருப்பி இந்த லூப் ரன் ஆகும். திருப்பி வந்து இப்போ பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, பியோட வேல்யூ 40. இப்போ பிக்கு வந்து 48 வந்துச்சு, பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி ஏக்கு வந்து 48 அசைன் இருக்கும், பிக்கு வந்து 60 ரிமைண்டர் 48 அப்படின்னு அசைன் இருக்கும். திரும்பி பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க 48 12 வந்துருக்கு. திருப்பி லூப்புக்குள்ள வந்து நம்மளுக்கு பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, திருப்பி ஏவுக்கும் பிக்கும் மாறி அப்படியே அசைன் ஆயிருக்கும். பாருங்க 12 0 அசைன் ஆயிட்டு. அப்புறமேட்டு நம்மளுக்கு செக் பண்ணும்போது ஒயில் லூப்ல வந்து பி வந்து 0 வந்து, அதனால இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிட்டு நம்ம இந்த லூப்புக்கு அடுத்து ரிட்டர்ன் ஏன் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ஏவோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வேற மெத்தட் கொடுப்போம். கொடுத்தா நம்மளுக்கு 2 வந்துருக்கு. 100க்கும் 6க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் 2 தான். இப்படிதான் ப்ரோக்ராம் போடணும் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெவலப் ஏ பைத்தன் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஆஃப் ஒன் நம்பர் யூசிங் த ஃபாலோயிங். அதாவது இப்போ நம்ம ஃபேக்டோரியல்னா என்னன்னா, ஒரு நம்பர் நம்ம இப்போ 5 கொடுத்தோம்னா அதை வந்து 5 இன்டூ ரிவர்ஸில் எழுதணும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை ரிவர்ஸ் எழுதிட்டு அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ 5 ஃபேக்டோரியல் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 5 சொல்லுவாங்க. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. 5 ஃபேக்டோரியலோட ஈக்குவலண்ட் தான் 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்பராக பிரிண்ட் பண்ணிட்டே வரும், ஒரு நம்பராக ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். அப்படி பண்ணிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க பாருங்க, 2 ஃபங்க்ஷன் 2 மெத்தட் மூலியமாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ரிக்ரசிவ் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து நான் ரிக்ரசிவ். அது என்ன ரிக்ரசிவ் ஃபங்க்ஷன்னா, இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது வந்து ஒரு டைம் தான் பண்ணுவோம். ஆனால் ரிக்ரசிவ் ஃபங்க்ஷன்னா நம்ம ஒரு டைம் தான் கால் பண்ணுவோம், ஆனால் ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராமே அந்த ஃபங்க்ஷனை வந்து திரும்பி திரும்பி கால் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ லூப் எப்படி தொடர்ந்து அந்த கண்டிஷன் முடிகிற வரைக்கும் லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ரிக்ரசிவ் ஃபங்க்ஷனும் திரும்பி திரும்பி அதை கால் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி திரும்பி திரும்பி கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து லூப் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து கடைசியாக அது வந்து கால் பண்ணுறது முடிக்குதோ அப்போ தான் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எப்போ, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் அது எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் உருவாக்குறேன், டெஃப்னு போட்டு கீவேர்டு ஃபங்க்ஷன் வந்து பேக் அப்படின்னு பேர் கொடுக்குறேன், இந்த ஃபங்க்ஷன் பேர். அடுத்து அதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் தேவை, ஒரே ஒரு பேராமீட்டர் தான் தேவை, அதனால என்னன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து 1ஓட ஃபேக்டோரியலும் 0ஓட ஃபேக்டோரியலும் என்னன்னா 1 தான். அதனால வந்து நான் என்ன வந்து இன்புட் கொடுக்கும்போது n வந்து 1ன்னு கொடுத்துட்டேன்னா அதோட ஃபேக்டோரியல் கேட்கும்போது எனக்கு வந்து 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால n ஈக்குவல் டு 1 இல்லைனா n ஈக்குவல் டு 0 இப்படி இருந்தால் எனக்கு வந்து அதோட ஃபேக்டோரியல் 1ன்னு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, அதாவது n மல்டிப்ளை n மைனஸ் 1. இப்போ வந்து நான் வந்து இங்கே பாருங்க, n ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் இன்ட்டு வேல்யூ ஆஃப் n அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ளார நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் என்ன வந்து ஆர்குமெண்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, நான் வந்து 5 கொடுக்குறேன், எனக்கு 20 வந்துருக்கு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இங்கே நான் பிரிண்ட் n n கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன 5
n-1 அப்போ என்னவா இருக்கும் 5 - 1 4. அதை வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 5 × n-1 என்ன 4, 5 × 4 20 அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. n வந்து 5, n-1 4, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 5 × 4 20 நமக்கு வந்து. ஆனால் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து 4 × 3 வரணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த இடம் இருக்குது தானே, இந்த இடத்துல நம்ம திருப்பி ஆர்குமெண்ட் அனுப்பணும். n-1 வந்து ஃபேக்டோரியலுக்கு ஆர்குமெண்ட் அனுப்பணும். ஆனால் இங்கே ஃபேக்டன் போட்டோன்னா இது வந்து ஃபங்க்ஷன் பேர் தானே. ஃபேக்ட்ன்றது நம்ம இப்போ உருவாக்கிருக்க ஃபங்க்ஷன் பேர். இப்போ நம்ம இன்டர்பிரிட்டர் பைத்தான் இன்டர்பிரிட்டர் இந்த லைனை படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டன் படித்த உடனே அது கால் ஆகிடும். கால் ஆகி n-1 வந்து ஆர்குமெண்ட்டாக போயிடுங்க. இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் ஃபைனல் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 4, n-1 என்ன வந்து 5 பிரிண்ட் ஆயிருக்கு, n-1 4 பிரிண்ட் ஆயிருக்கு. அது ரெண்டுத்தையும் பிரிண்ட் ஆயிருக்கா. ஆனால் இங்கே வந்து நான் இங்கே வந்து n × என்னன்றது இங்கே என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணுக்கு வந்து இன்புட் வாங்கி அதை வந்து ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறோம். அனுப்பினோடனே இந்த ஆர்குமெண்ட் வந்து எண்ணை வந்து செக் பண்ணும். எண்ணை வந்து 1 இல்லை 0 அப்படி ஏதாச்சும் இதில் ஒன்று ஏதாச்சும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா 1ன்றதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னா கால் பண்ண எடுத்துட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லைனா எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸ்க்கு வந்து எண்ணை வந்து என்ன வேல்யூவோ அது இன்டூ ஃபேக்ட் திருப்பியும் வந்து கால் பண்ணும். ஃபேக்டோரியல் திரும்பி இந்த ஃபங்க்ஷனை அதுவே தானாக கால் பண்ணி n-1 என்னன்னா நம்ம கொடுக்குற நம்பர் -1 அதை வந்து ஆர்குமெண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பிரிண்ட்டு n, n-1 இப்படி கொடுக்குறேன்னா இதை ரன் பண்ணுறேன். ஃபைன் கொடுக்குறேன். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, 5 வருது. அடுத்து n-1 4. அடுத்து வந்து அது ஆர்குமெண்ட்டாக அனுப்புதா. இங்கே பாருங்க என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு 5, n-1 பிரிண்ட் ஆயிடுச்சு 4. இங்கே வந்துட்டு 5 × ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 என்ன 4 வந்து திருப்பி இங்கே ஆர்குமெண்ட்டாக அனுப்பும். ஆர்குமெண்ட்டாக அனுப்புனதுக்கப்புறம் அந்த 4 வந்து இப்போ வந்து ஈக்குவல் டு 1 செக் பண்ணும், இல்லைனா ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். இல்லை ரெண்டுமே இல்லை, ஏன்னா n வந்து இப்போ 4. அதனால எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி என்ன பிரிண்ட் பண்ணுது, n வந்து 4 பிரிண்ட் பண்ணிட்டு n-1 3 பிரிண்ட் பண்ணிடுச்சு. திரும்பியும் இங்கே 4 × ஃபேக்ட் n-1 3 4 × 4 - 1 3. இப்போ 3 வந்து திரும்பி ஆர்குமெண்ட்டாக அனுப்பும் நம்மளுக்கு. திருப்பி இங்கே வந்து n வந்து 3 இருக்கும். திருப்பி n வந்து ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். அப்படி இல்லைனா n ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். அப்படி ரெண்டுமே இருக்காது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து திரும்பி 3 பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் n-1 2 பிரிண்ட் பண்ணிடுச்சு. திருப்பி இங்கே 3 × ஃபேக்ட் ஆஃப் n-1. இப்போ இங்கே வந்து இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கே 5 இருக்கு. 5 × பழையனா ஃபஸ்ட்டு 5 இங்கே 5 × 5 இருக்கா, ஸ்டார் போட்டேன். அடுத்து வந்து இங்கே ஃபேக்ட் ஆஃப் n-1 என்ன 5 - 1 4 வந்துருச்சு. ஓகேவா, க்ளோஸ் பண்ணிடுறேன். 4 வந்துருச்சு. இந்த 4 வந்து இங்கே ஆர்குமெண்ட்டாக அனுப்போம். திருப்பி அது வந்து இங்கே வருமா, திருப்பியும் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு இன்டூ எதை ஆர்குமெண்ட்டாக அனுப்பும் பாருங்க. n-1 என்ன 3, இங்கே 3 வரும். புரியுதா? இப்போ இங்கே 3 வரும். சரியா? அதாவது திருப்பி இங்கே வந்து 4 × ஃபேக்ட் n-1 3. இந்த 3 ஆர்குமெண்ட்டை இங்கே அனுப்புவோம். இங்கே வந்துட்டு திருப்பி இதை கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டு n வந்து என்ன, இப்போ n வந்து 3 இருக்கு இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n-1 என்ன 3 - 1 2. அப்படின்னா இங்கே திரும்பி 2 வரும். 2 அனுப்புவோம். திருப்பி ஆர்குமெண்ட்டாக அனுப்பிட்டு திருப்பி n வந்து என்ன 2வா 2 × திருப்பி n-1 1 ஆர்குமெண்ட்டாக அனுப்புது. அனுப்புனதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே n ஈக்குவல் டு 1 வந்தா ரிட்டர்ன் 1 சொல்லிட்டோம். அதனால நமக்கு 1 ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இப்போ இங்கே இருக்கு பாருங்க, இந்த 1 இங்கே வந்துடுச்சா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூவோட திரும்பி 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூவோட திரும்பி 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இங்கே வந்து இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 2
மல்டிப்ளை பண்ணும். சரி, 2 × 1 வரும். அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து 2 × 1க்கு அடுத்து 2 × 1 என்ன 2, அதோட 3 மல்டிப்ளை பண்ணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன 3 × 2 = 6, 6 வந்து 4 மல்டிப்ளை பண்ணும். 4 மல்டிப்ளை பண்ணா 6 × 4 = 24. இதை வந்து அடுத்து 5 மல்டிப்ளை பண்ணும். இப்போ என்ன வரும் நம்மளுக்கு 24 × 5 = 120. அதுதான் இங்க பாருங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கா 120ன்னு. இதை வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். எங்க ரிட்டர்ன் பண்ணணும், இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் கால் பண்ண பாருங்க, அங்க ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஃபேக்டோரியல் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ வந்து இது வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் மூலமா ஃபேக்டோரியல் போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் இல்லாம எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து இப்போ நம்மளுக்கு இது தேவைப்படாது, அதனால இது எடுத்துட்டு சொல்றேன். இப்போ வந்து என்னன்றது ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம வாங்கியது. நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஃபார் I in range. இங்க வந்து நான் n கொடுக்குறேன். அதாவது இங்க ஃபார் லூப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூ தான் கொடுக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலாம். ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். அடுத்து எண்டிங் கொடுக்கணும். அடுத்து வந்து ஸ்டெப்னு ஒன்று இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் எண்டிங் ஸ்டெப்னு என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்னா நம்ம வந்து இந்த ஃபார் லூப் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் எதில் ஆரம்பிக்கின்றதுக்காக ஸ்டார்டிங், எதில் முடியணுன்றதுக்காக எண்டிங், ஸ்டெப்ன்றது வந்து நம்ம எத்தனை நம்பர் விட்டுட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எண்டிங். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து 1 கொடுக்குறேன். எண்டிங் வந்து இப்போ எனக்கு வந்து 1ல் ஆரம்பிச்சு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னா நான் இங்கே 5ன்னு கொடுக்கக்கூடாது, 6ன்னு கொடுக்கணும். அப்போதான் எனக்கு வந்து 1 to 5 பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார் லூப்ல வந்து n-1 ரூல்ல நடக்கும். அதே மாதிரி ஸ்டெப்னா என்னன்னா எனக்கு வந்து 1ல் ஆரம்பிச்சு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு 1க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5, அதாவது 1க்கு அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு எனக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணணும்னா எனக்கு வந்து நான் இங்கே 2 கொடுக்கணும். இதுவும் n-1. இப்போ n வந்து 2னா 2 - 1 1 விட்டுட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். பாருங்க நான் ஐன்னு கொடுக்குறேன். எனக்கு 1 3 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? 1 3 5ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே நான் வந்து எங்க ஸ்டார்டிங் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் கொடுக்கல, ஸ்டெப்பும் கொடுக்கல. நான் வெறும் 6 தான் கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா நான் 5 கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். இது ஸ்டார்டிங்கும் கொடுக்கல, எண்டிங்கும் கொடுக்கல, ஸ்டெப்பும் கொடுக்கல. அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் கொடுத்ததுனால 0ல ஆரம்பிச்சு எண்டு வந்து தான் 6. ஒரே ஒரு நம்பர் கொடுத்தனா அது எண்டிங்னு அர்த்தம். புரியுதா? ஸ்டார்டிங் வந்து 0ல ஆரம்பிச்சு 6 வரைக்கும் 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே நம்ம வந்து இங்க 0, இங்கேயும் அதாவது ஸ்டார்டிங் நான் 6ன்னு கொடுத்துறேன், எண்டிங் வந்து எனக்கு 0ல முடியணும். நான் -1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அதாவது ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். 6 -1 5, அடுத்து 5 -1 4, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். பாருங்க சும்மா இது பாருங்க 6 5 4 3 2 1. எப்படி 6ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க நான் 0ன்னு கொடுத்துருக்கனால எனக்கு 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நான் இங்க எதுவுமே கொடுக்காம விட்டுட்டேன்னு பாருங்க, இன்வேலிட் சின்டெக்ஸ்னு வருது. அதாவது நம்ம இங்க ஏதாச்சும் வேல்யூ ஒன்று கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ்ல தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா நான் இந்த 5ன்னு கொடுத்தேன்னா 5ல இருந்து எனக்கு வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். 5 4 ஏன்னா மல்டிப்ளை பண்ணணும்ல, ரிவர்ஸ்ல தானே மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 5 கொடுத்துட்டேன்னு வைங்களேன், 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். இல்லை 0ல இருந்து 5 பிரிண்ட் ஆகும். எனக்கு அப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 0 5 4 3 2 1 அப்படி மல்டிப்ளை ஆகும். அதனால நான் வந்து இங்க வந்து n கொடுத்துட்டேன். n-க்கு அடுத்து இப்போ நான் பிரிண்ட் பண்றேன்னு வைங்களேன். கொடுக்குறேன். பாருங்க 0 1 2 3 4
அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து 1 வரைக்கும் தான் வேணும். 1லேருந்து வேணும். 1 கமா, அதாவது n கமா 0 கமா -1 இப்படி கொடுத்தோன்னா எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். சார் ஃபைன் கொடுக்குறேன். 5 4 3 2 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் f அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 1ன்ற வேல்யூ கொடுத்தேன். இப்போ இதை வந்து நான் வந்து f ஈக்குவல் டு f ஸ்டார் i. இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எஃப்ல என்ன இருக்குது, வேல்யூ 1 இருக்குது. அதை 1 வந்து நான் எதோட இன்ட்டு பண்ணுறேன்னா இது எண்ணில் ஃபஸ்ட்டு என்ன வந்து நம்மளுக்கு ஐயில் வந்து 5 இருக்கும். அதாவது 1 × 5 வேணா 5. அதை வந்து திருப்பியும் எஃப்லேயே நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து இப்படி எழுதுறதுக்கு வந்து நம்ம இன்னும் சிம்பிளாக எழுதலாம். எப்படின்னா எஃப் ஸ்டார் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி திரும்பி இதுலேயே அசைன் ஆகிடும். இப்போ நான் வந்து இங்கே எஃப் பிரிண்ட் பண்ணேன் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க 5 20 5 அதுக்கப்புறம் 20 60 120 120 பாருங்க இங்கே ஐயும் கொடுக்குறேன். இங்க பாருங்க இப்போ வந்து எனக்கு ஐயில் வந்து 5 இருக்கு. ஓகேவா? அது 5 × 4 20 20 × 3 60 60 × 2 120 120 × 1 120. புரியுதா? இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் எஃப்ல வந்து இன்ட்டு பண்ணி தான் எழுதியிருக்கேன். இப்போ இப்படி நீங்கள் கிராஸாக பார்க்கணும். 5 × 4 20 20 × 3 60 60 × 2 120 120 × 1 120 இப்படி ஒன்று வந்திருக்கா? இப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த எஃப் ஐ தேவையில்ல, இந்த ப்ராக்கெட்டும் தேவையில்ல நமக்கு. இப்போ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். எப்போ இதை வந்து நம்ம கடைசியாக ரிட்டர்ன் பண்ணணும், ஃபார் முடிகிற இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும். ஏன் நம்ம வந்து ஃபார் முடிகிற இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. நான் ஃபைன் கொடுக்குறேன், எனக்கு 120 வந்துருச்சு. அதே நான் வந்து இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை வந்து நான் இஃப்க்கு நேராகவே கொடுத்தேன்னு வைங்களேன், ஃபைன் கொடுக்குறேன், எனக்கு ஃபைன் தான் வந்துருக்கு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் லூப் ரன் ஆயிருக்கும். ஒரே லூப்லேயே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். திருப்பி அது வந்து அடுத்த லூப்புக்கு அது போகாது. அதனால தான் நான் வந்து இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறேன். புரியுதா? இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 100 கொடுக்குறேன்னு வைங்களேன். இதுதான் அதோட ஃபேக்டர். 100ஓட ஃபேக்டோரியல் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நம்பர். எப்படி நம்மளால இவ்வளோ பெரிய நம்பர், ஒரு 100ன்ற நம்பருக்கு ஃபேக்டோரியல் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. இதனால நம்ம ஃபஸ்ட்டு 100 × 90 99 இப்படிலாம் போட்டு எழுத முடியாது. இந்த மாதிரி பாருங்க, சிம்பிளாக நம்ம போட்டாச்சு ப்ரோக்ராம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, build a Python program using function to generate Fibonacci series with n terms. Fibonacci seriesனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Fibonacci seriesனா நம்ம ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுப்போம். நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்தா நான் வந்து எக்ஸாம்பிள் n = 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் எப்பயுமே இதில் வந்து 0 1 இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நான் 0 1 2 3 4 5 ஓகே இப்படி 5 வச்சுக்கோங்க. 0 1 2 3 4 5 ஓகேவா? இப்போ வந்து இது இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்த லைனில் எனக்கு 0ல் வந்து 0ன்னு இருக்கும், 1ங்கிற பிளேஸில் 1ன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த 2ன்ற பிளேஸில் என்ன இருக்கும்னா, இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி எனக்கு இருக்கும். 0 + 1 என்ன? 0 + 1 1. அடுத்து 3ன்ற இண்டெக்ஸில் என்ன இருக்கும்னா 1 + 1 அது அப்படியே பக்கத்து நம்பரை வந்து ஆட் பண்ணி அந்த அடுத்து லெஃப்ட்ல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற நம்பரை லெஃப்ட்ல இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணி ரைட்ல நம்ம அசைன் பண்ணுவோம். 1 + 1 2, அடுத்து 2 + 1 3, 3 + 2 5. புரியுதா? இப்போ இங்க உங்க இன்புட் 7ன்னு கொடுத்துருக்காங்களா, நம்மளும் இங்க வந்து n = 7ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து 6 7ன்னு வந்துச்சா? இப்போ வந்து 5 + 3 8 8 + 5 என்ன 13. பாருங்க நம்மளுக்கு 7th இடத்துல வந்து 13 இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற அவுட்புட்லையும் பாருங்க 13 இருக்கா?
இப்படிதான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 7 கொடுத்தா 0 to 13 இப்படி பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் போடுறதுன்னு பார்ப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிபனாசி சீரிஸ்ல என்னன்னு. இப்போ நான் வந்து எஃப் அப்படின்னு பேர் கொடுத்தேன். சிம்பிளா எப்பயுமே ப்ரோக்ராம் போடும்போது நம்ம புரியுற மாதிரி இல்லைன்னா போதும், முழு பேர் யூஸ் பண்ணணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்க போறோம். அதனால நான் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன் என்னன்னு. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எனக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஸ்டார்டிங் நம்பரும் அதுக்கு அடுத்த நம்பரும் என்னன்னு தெரியும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அதாவது என்னன்னு தெரியும். அதாவது எஸ் ஸ்டார்டிங் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? அதுக்கு அடுத்து வந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியும். இந்த எஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1. சரியா? இப்போ இதை வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார் லூப்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபார் லூப்ல ஃபார் ஐ இன் range for an in range என்னன்னு கொடுக்குறேன். என்னன்னு கொடுத்துறேன். இப்போ இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஐன்னு கொடுத்துட்றேன். வேல்யூ வந்து n equal to input of enter n வேல்யூ அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன வந்து ஆர்குமெண்ட் அனுப்பிட்டேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ என் வேல்யூ கேட்குது. நான் 5 கொடுக்குறேன். 0 to 4 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இங்கே கடைசியில் 5 வேணும். அதனால நான் இங்கே +1 போட்டுக்கிறேன். சரியா? இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தெரியும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு தெரியும். அப்போ தேர்டுனா தேர்ட் நம்பர் வேணும். தேர்ட் நம்பர்னா செகண்ட் இண்டெக்ஸ். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து 0th இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். செகண்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். அப்போ தேர்ட் நம்பர் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். அதனால நான் 2,n+1 கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது திருப்பி அதே 5ன்றது இன்புட் கொடுக்குறேன். 2, 3, 4, 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? நம்மளுக்கு இப்படி பிரிண்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணணும்? நான் ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். அதாவது பக்கத்துல நம்பரை ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா எஃப் ஈக்குவல் டு நான் ஆட் பண்றதுனால ADD ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன்னா பிரிண்ட் ADD ஆட்னு கொடுக்குறேன். 5 கொடுத்தா பாருங்க எனக்கு 1 கொடுத்தா. ஏன்னா 5 வாட்டி ரூட் ரன் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மாற்ற போகிறோம். எஃப் ஈக்குவல் டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னவா இருக்குன்னா செகண்ட் நம்பராக இருக்கும். செகண்ட் நம்பராக மாறிடும். அடுத்து செகண்ட் நம்பரில் வந்து ஆட் பண்ண நம்பர் வந்துடும். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 5 கொடுக்குறேன். எனக்கு 1, 2, 3, 5 வேணும். நம்மளுக்கு வந்து 7 கொடுக்கும். அதான் நம்மளுக்கு 7 கொடுக்குறேன். 1, 2, 3, 5, 8, 13 வந்துட்டு. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நம்பரே செகண்ட் நம்பரே ஆட் பண்ணி ஆடில் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி இருக்கா? நான் வந்து 1, 0, 1,
2 3 5 8 13 இப்படி இருக்கா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணிட்டேன். அதை ஆடுக்குள்ள சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு 1 இருக்கும் ஆட்ல. அப்புறம் எனக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எதுவாக இருக்கணும்னா செகண்ட் நம்பர் பாருங்க. அடுத்து வந்து எனக்கு வந்து எங்க இருந்து ஆட் பண்ணணும்னா இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும். அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து செகண்ட் நம்பராக மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பருக்குள்ள செகண்ட் நம்பர் வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். புரியுதா? அதாவது 1ன்ற வேல்யூ வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அசைன் பண்ணிடுறேன். செகண்ட் நம்பரோட வேல்யூ வந்து எஸ்க்குள்ள ஆட் பண்ணுறேன். அதாவது ஆட் பண்ணதை எஸ்க்குள்ள ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கிறேன். புரியுதா? இதை வந்து இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பாருங்க 0 1 ஆட் பண்ணி இங்கே ஆடு இப்போ இதுதான் ஆடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஆட் பண்ண இடத்துல 1 இருக்கு. அந்த 1 வந்து ஆட்ல இருக்கா? அதை வந்து நான் செகண்ட் நம்பருக்கு அசைன் பண்ணேன். புரியுதா? செகண்ட் நம்பருக்கு அசைன் பண்ணிடுறேன். இந்த செகண்ட் நம்பர் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து அதே மாதிரி மாறி நடக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் நம்மளுக்கு ஒரே லைன்லேயே வரணும். அதனால எண்டு ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ வந்து எரர் அடிக்குது. நான் இங்கே வந்து 7ன்னு கொடுக்குறேன். எனக்கு 1 2 3 இங்கே 0 வரணும். அதனால நான் வந்து 0 1 எப்பயுமே அது பிரிண்ட் பண்ணணும். அதனால அப்படி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இது கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து 7 கொடுக்குறேன். இப்படி வருது. print 0,1 n equal to space. இப்போ நீங்கள் 7 கொடுத்தா பாருங்க அவுட்புட் வந்துருச்சா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணி அதை ஆடுக்குள்ள வந்து சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து செகண்ட் நம்பரோட வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். செகண்ட் நம்பருக்கு வந்து நான் வந்து தேர்ட் நம்பர் இப்போ என்ன ஆட் பண்ண நம்பர் தான் தேர்ட் நம்பர், அதை வந்து நான் செகண்ட் நம்பருக்கு அசைன் பண்ணிட்டேன். அதாவது நம்மளுக்கு நவுந்து போகணும் தானே. அப்போ வந்து நம்ம இப்படி இது பண்ணாதான் நம்மளுக்கு நவுரும். இந்த இடம் இண்டெக்ஸிங் வந்து நவுறணும் இல்லை. அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பராகவும் செகண்ட் நம்பரோட வேல்யூவை தேர்ட் நம்பருக்கும் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே ஏன் பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும் 0 1 பிரிண்ட் பண்ணிட்டு இந்த எண்டில் வந்து என்ன போட்டோம் அதே லைன்லேயே நம்மளுக்கு ப்ரெஷர் நிற்கிறதுக்காக நான் இங்கே எண்டு போட்டேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணும்போது நான் இப்போ ஃபைன் கொடுத்தேன்னா எனக்கு 0 1 1 2 3 5 அப்படின்னு இருக்கும். திருப்பி வந்து 10 கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க 1 0 1 1 2 3 5 8 13 21 34 55 இப்படி வந்திருக்கா? இப்படி தான் நம்ம வந்து போகணும்.